பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்திலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். கடந்த 3 வீடியோவில் மரியாளை குறித்ததான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வீடியோவிலையும் மரியாளை குறித்ததான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசுவினிடத்தில் வழிகாட்டின மரியாள். மரியாள் நம்மை யாரிடத்தில் வழிகாட்டுகிறாள்? இயேசுவினிடத்திற்கு வழிகாட்டுகிறதை அங்கே பார்க்க முடியும். நான் சொல்லுகிறதை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது, மரியாளுக்கு அந்த செய்தி வந்தபோது, மரியாளிடத்தில் வல்லமை இருந்திருக்குமானால் மரியாள் அற்புதம் செய்திருக்கலாம் அல்லவா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை மரியாள் வல்லமை உள்ள ஒரு தெய்வமாய் இருந்திருந்தால் அங்கே மரியாளே அற்புதம் செய்திருக்கலாம். ஏன் அவள் இயேசுவினிடத்தில் வர வேண்டும்? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் அவள் இயேசுவினிடத்தில் ஏன் வந்தாள்? அப்போ அந்த மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், அற்புதம் செய்கிறவர், வல்லமை உடையவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், நம்மை அற்புதங்கள் வழியாய் கர்த்தருக்குள் நடத்துகிறவர் இயேசு மட்டும்தான். அதை அங்கே மரியாள் காட்டுகிறார். நானும் அவரிடத்திலிருந்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்தில் அற்புதம் ஒன்றும் இல்லை. நாம் போக வேண்டியது நானும் எல்லாரும் சேர்ந்து போக வேண்டியது இயேசுவினிடத்தில் என்று சொல்லி குறைவு வரும் பொழுது அவள் இயேசுவினிடத்தில் போகிறார். 2வது பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று. ஒருவேளை அந்த இடத்துல மரியாளுடைய வார்த்தையை கேட்டு இயேசு அற்புதம் செய்திருந்தால் நாம் சொல்லலாம், நமக்காக பரிந்து பேச மரியாள் இருக்கிறாங்க, நம்ம மரியாள்கிட்ட போனா போதும், அவங்க ஏசப்பாட்ட சொல்லுவாங்கன்னு. ஆனா அங்க மரியாள்கிட்டயே சொன்ன மரியாள்கிட்டே இயேசு என்ன சொல்றாரு? அற்புதம் செய்கிறது என் சித்தம், எனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ நான் அதை செய்வேன். நீங்க சொல்லி அதை நான் செய்யணும்னு தேவையில்லை. ஏன்னா என்னை பெற்றெடுத்தாலும் நீங்களும் ஒரு சாதாரண மனுஷிதான். அற்புதம் செய்கிறவர் நான், கடவுள் நான், என் வேலை வரும்போதுதான் செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே மரியாள்கிட்ட சொல்கிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்னவென்று சொல்லி. அதனால நமக்கு பரிந்து பேசுகிறவர் இயேசு மட்டும்தான். நம்ம போக வேண்டியது இயேசுவினிடத்தில் மட்டும்தான். இயேசுவுக்கும் நமக்கு இடையில யாருமே கிடையாது. ஒருவேளை அவளுடைய வார்த்தையை கேட்டு அற்புதம் செய்திருந்தால் நாம் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் யார் கட்டளையும் கேட்டு அற்புதம் செய்கிறவர் அல்ல. அவர் கடவுள், இயேசுவாகிய கடவுள். அவருக்கு என்ன தோணுகிறதோ அதை தான் செய்வார். 3வது, அந்த அன்பு சகோதரி மரியாள் செய்கிறதை பார்த்தீர்களா? என்ன செஞ்சாங்க? தன்னிடத்தில் நின்ன வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்யுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதோட அர்த்தம் என்ன? ஏன் என் பக்கத்தில் வந்து நிற்கிறீர்கள்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிறவர் அவர்தான். நான் சொல்லி அவர் கேட்க போறதில்லை, அவர் கடவுள். அதனால நீங்க அவற்றை போங்கன்னு சொன்ன உடனே வேலைக்காரர்கள் இயேசுவினிடத்திலே போகிறார்கள். இயேசு சொல்லுகிறதை செய்கிறார்கள். அங்கே அற்புதம் நடக்கிறது. கடைசி நிமிடத்தில் கூட மரியாள் தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொண்டு, என்னிடத்தில் நீங்கள் நிற்க வேண்டாம், நீங்கள் இயேசுவினிடத்திலே போங்கள், அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள், அற்புதம் நடக்கும் என்று சொல்லி, உண்மையிலே இந்த அன்பு சகோதரியை மரியாளை நினைத்த நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தன்னிடத்தில் வந்தவர்களை இயேசுவுக்கு நேராய் வழிகாட்டுகிறதை பார்க்க முடியும். குறைவு வரும்பொழுதும் இயேசுவுக்கு நேராய் அங்கே போகிறதை பார்க்க முடியும். அந்த அன்பு சகோதரி மரியாள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? இயேசுவினிடத்தில் போங்க, அற்புதம் அடையாளம் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். ஊழியர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்களும் ஜனங்களை இயேசுவிடத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். அதுதான் ஊழியத்தினுடைய பெரிய பங்கு. உங்களிடத்தில் வருகிற ஜனங்களை நீங்கள் இயேசுவுக்கு நேராக வழிநடத்துகிற நல்ல ஊழியர்களாக இருக்க வேண்டும். சில ஊழியர்கள், எல்லாரையும் சொல்லல, சில ஊழியர்கள் செய்கிற தவறு என்னவென்றால், நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜனங்களை பயமுறுத்தி வளர்த்துருதாங்க. என்னமோ அவங்க தான் கடவுள் மாதிரி ஜனங்களை பயமுறுத்தி, நான் ஜெபிக்காட்டி உனக்கு ஒன்றும் நடக்காது, என் பேச்சை மீறினா நீ ஆய்வுன்னு வளர்த்துருதாங்க. அது மிக தவறு. உங்களிடத்தில் வருகிறவர்களை இயேசுவுக்கு நேராக நீங்கள் வழிகாட்ட வேண்டும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், அற்புதம் செய்கிறது இயேசு. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம்,
விடுதலை கொடுக்கிறது இயேசு. எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆனால் அற்புதம் செய்கிறவர் அவர். நாங்கள் ஜெபிக்கிறோம், அற்புதம் அவர் செய்வார். அவ்வளவுதான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஊழியர்கள் மரியாள் இயேசுவுக்கு நேராய் வழிநடத்தியது போல நம்மளும் ஜனங்களை இயேசுவுக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். யோவான் ஸ்நானகன் அதை செய்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி தன்னிடத்தில் வந்தவர்களை இயேசுவுக்கு நேராக எங்கே திருப்பி வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். அதனால இயேசுவே வழி. அற்புதம் செய்கிறது அவர்தான், நம்மை நடத்துகிறது அவர்தான், நம்மை விடுவிக்கிறவர் அவர்தான், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறவரும் அவர்தான். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவினிடத்தில் போங்கள், இயேசுவினிடத்தில் வாருங்கள், சகலத்தையும் உங்களுக்காக செய்வார். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.